ஹாய் நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிராஃப் இருபடி சமன்பாடின் மூலங்களின் தன்மைகள், அதாவது நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஒரு இருபடி சமன்பாடு கொடுத்துருப்பாங்க, அதனுடைய மூலங்கள் தன்மை எப்படி இருக்குது, அந்த ரூட்ஸோட நேச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். 3 டைப் ஆஃப் ஆன்சர் இருக்குது. நம்ம ஒவ்வொரு டைப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைப்பை எடுத்துப்போம். கணக்கு x² + x - 12. இந்த இருபடி சமன்பாடு, இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம அட்டவணை போடணும். அட்டவணையை சரியாக போட்டுட்டாலே நம்ம கணக்கு ஈஸியாக செஞ்சு முழு மதிப்புன்னு வாங்கிடலாம். நேரடியாக எப்படி அட்டவணை போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க பார்ப்போம். இப்போது எக்ஸுக்கு 0 இருந்தால் x² 0 ஆயிரும், இந்த எக்ஸு 0 ஆயிரும். அப்போ நமக்கு என்ன இருக்கும்? -12. இப்போது 0க்கு இந்த பக்கம் ஒரு பார்ட், 0க்கு அந்த பக்கம் ஒரு பார்ட், 2 பகுதியாக பிரிச்சுக்கிறோம். அடுத்து என்ன செய்ய போகிறோம்? எக்ஸுக்கு 1 போட்டோம்னா x²ங்கிறது 1 ஆயிரும். இந்த எக்ஸுக்கு 1 போடும்போது 1 ஆயிரும். இதுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கிறதுனால 2ஐயும் கூட்டுறோம். நமக்கு என்ன கிடைக்குது? 2 கிடைக்குது. அந்த 2ஐ இந்த 1க்கு நேராக கீழே எழுதிக்குங்க. சின்ன சின்ன விஷயங்களை கவனமாக இருப்போம். அதுக்கப்புறம் இந்த x² கெழு, x² கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். அதை 2ஆல் பெருக்க போகிறோம். நமக்கு கிடைப்பது 2. அந்த 2ஐ +2 கூட்ட போகிறோம். இப்போ இந்த 2ஐயும் இந்த 2ஐயும் கூட்டினா 4, இந்த 4ஐயும் இந்த 2ஐயும் கூட்டினா 6, 6ஐயும் 2ஐயும் கூட்டினா 8, 8ஐயும் 2ஐயும் கூட்டினா 10. இப்போ இந்த பக்கம் எழுதுவோமா? -12 + 2 -10, -10 + 4 -6, -6 + 6 0, 0 + 8 8, 8 + 10 18. ஒய்யோட அந்த மதிப்பு எழுதிட்டோம். இப்போ இந்த பக்கம் உள்ள மதிப்பு எழுத போகிறோம். இங்கே 2 இருக்கா? இந்த 2ஐ கழிக்க போகிறோம். நமக்கு 0 கிடைக்கும். இந்த இடத்துல மட்டும் வந்த விடைக்கு அடையாளத்தை மாற்றணும். அதாவது ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸு, மைனஸாக இருந்தால் ப்ளஸ். இங்கே 0னால அப்படி எழுதிக்கிறோம் இதுக்கு கீழே. அடுத்த கணக்கில் இதோட கரெக்டாக விட புரியும். இப்போது இது 2ஆல் கூட்ட போகிறோம். 0 2ஐயும் கூட்டினா 2, 2 2 4, 4 2 6, 6 2 8. -12ஐயும் 0 பண்ணால் -12, -12 + 2 -10, -10 + 4 -6, -6 + 6 0, 0 + 8 8. இப்போ அட்டவணை நம்ம கரெக்டாக போட்டுட்டோம். இந்த அட்டவணை போட்டோடனே நம்ம அந்த தீர்வின் தன்மை எழுதிடலாம். பாருங்கள், ஒய் புள்ளியில் இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது. 2 0 இருந்தால் 2 சமமற்ற மெய் மூலங்கள். வாங்க அடுத்த மாடலில் பார்ப்போம். அடுத்த கணக்கில் x² - 8x + 16 இதனுடைய தீர்வின் தன்மை எழுத போகிறோம். அட்டவணையை போட்டுருவோம். 0 எக்ஸுக்கு 0 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 16. 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம். x² கோஎஃபிஷியன்ட், அதாவது கெழு 1, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அதாவது கெழு -8, 1 -8 -7. இந்த -7 இங்கே எழுதிக்கிறோம். அப்புறம் x² கோஎஃபிஷியன்ட் என்னது? 1. அதை 2ஆல் பெருக்க போகிறோம். 2. அப்போ +2, -7 + 2 -5, -5 + 2 -3, -3 + 2 -1, -1 + 2 1. 16ல் 7 போனால் 9, 9ல் 5 போனால் 4, 4ல் 3 போனால் 1, 1ல் 1 போனால் 0, 0ஐயும் 1ஐயும் கூட்டினா 1. இப்போ இந்த பக்கம் வாரோம். இங்கே -7 இருக்கு இல்லையா? 2 கூட்டினதுனால இந்த பக்கம் வரும்போது 2 கழிக்க போகிறோம்.
-7 -2 -9. இந்த ஒரு இடத்துல கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். இங்கே குறையன் இருந்தால் இங்கே மிகைன்னு எழுதணும், இங்கே மிகைன்னு இருந்தால் குறையன்னு எழுதணும். இங்கே -9 இருக்கனால +9. அப்புறம் 2 2 கூட்ட போகிறோம். 9 2 11, 11 2 13, 13 2 15, 15 2 17. 2 2 கூட்டியிருக்கோம். இப்போது 16ஓட 9 கூட்டுறோம், 25. 25யும் 11யும் கூட்டினா 36. 36யும் 13 கூட்டினா இந்த புள்ளிகள் நமக்கு இதெல்லாம் 81, 64, 49 பெருசாக இருக்குது. நம்ம 36 கூட பெருசாக தான் இருக்குது. நம்ம இதுக்கப்புறம் கூட எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 81லேருந்து அப்படியே குறைஞ்சி 0வுக்கு வந்து திரும்பியும் ப்ளஸுக்கு போயிட்டு இப்போ ஒரே ஒரு 0 இருக்கிறதுனால இந்த தீர்வின் தன்மை வந்து சமமான மெய் மூலங்கள். புள்ளிகளை எங்கேருந்து குறிக்கலான்னா இதில் விட்டுருங்க, இங்கேருந்து குறிங்க. -1, 25. இது கூட வேண்டாம். இந்த புள்ளிகளை மட்டும் குறித்து படத்தை போடுங்க. இந்த மாதிரி கணக்கு வந்தால் ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இன்னொரு மாடல் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். 3ஆவது மாடல் பார்ப்போம். x² + 2x + 5. எக்ஸுக்கு 0 ஆனால் இங்கே 5 வந்துடும். 2 பார்ட்டாக பிரிச்சுரும். x² கெழு 1, எக்ஸின் கெழு 2 +2 கூட்டினோம்னா 3. அந்த 3 அங்கே எழுதுகிறோம். x² கெழு 1, அது 2ஆல் பெருக்கிறோம். 2 +2 5, 7, 9, 11. 2 2 கூட்டி அளிக்கிறோம். 5 3 8, 8 5 13, 13 7 20, 29, 29, 29 11 40. இப்போ இந்த பக்கம் 3 கழித்தல் 2 1 +1 இருக்கிறதால -1 போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் 2 2 கூட்டிட வேண்டியதான். -1 2 கூட்டினா 1 3 5 7. 5ல் 1 போனால் 4, 4 1 5, 5 3 8, 8 5 13, 7 20. பாருங்கள், ஒய் வேல்யூ வந்து 20லேருந்து அப்படியே குறைஞ்சி 4 வரைக்கும் வந்து திரும்பியும் ப்ளஸ் வேல்யூவாக போயிடுச்சு. இங்கே 0மே இல்லை, அதனால் மெய் மூலங்கள் இல்லை, நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு எழுதிருங்க. இப்போ நமக்கு எங்கேருந்து பாயிண்ட் வேணுமோ அங்கேருந்து எடுத்துக்கலாம். நான் -5லேருந்து +5 வரை எழுதியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை எழுதுங்க. அட்டவணையை போடுங்க, புள்ளிகளை குறிங்க, கிராஃபில் குறிஞ்சி இந்த மூலங்கள் தன்மை எழுதிக்கிட்டு முழு 8 மதிப்பெண் எழுதுங்க. இந்த 3 மாடல் தான். அட்டவணையை ஒரு தடவை 2 தடவை கொஞ்சம் ஈஸியாக செஞ்சு பாருங்கள். ஈஸியாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.